ஹீரோயின் நம்பரை மாத்தி போட்டு ரங் கால் பண்ணிடுறா. நம்பரை மாத்தி போட்டேன் சாரின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறா. ஆனா அந்த பையன் விடாம இவளுக்கு போன் போட்டு டார்ச்சர் பண்ணி லவ்வும் பண்ண வச்சிடறான். அந்த நேரத்துல இவ வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. எனக்கு அந்த பையன் தான் வேணும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிடுறான். திரும்பி பார்த்தோன்னா நீ தான் முரளியான்னு கேப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் முரளிய முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல, போன்ல மட்டும் தான் பேசிட்டு இருந்திருப்பா. நம்ம அர்ஜுனும் நான் தான் முரளின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிருவான். முரளி ஒரு வழியா இவங்களை தேடி கண்டுபிடிச்சிருவான். யாரா நீ, எதுக்குடா என் போனை எடுத்துட்டு வந்தான்னு கேட்க, உங்க போனை ஒரு திருடன் எடுத்துட்டு போயிட்டான், அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு போனையும் கொடுத்துட்டு கிளம்பிடுவான். அடுத்து அவங்க போற இடத்துக்குலாம் ஃபாலோ பண்ணிட்டே நம்ம அர்ஜுனும் போவான். அதை பார்த்த நம்ம முரளி என்னடா உனக்கு வேணும், எதுக்குடா எங்களை ஃபாலோ பண்றேன்னு கேட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் முரளி அவன் ஆளை கூட்டிட்டு போய் ரூம் போடுவான். நைட் ஆனதும் முரளி அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அந்த டைம்ல அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம அர்ஜுன் முரளி கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்துறான். நம்ம அர்ஜுன் ஏன் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தானா, அந்த முரளி பையன் பொண்ணுங்கள்ட்ட பழகி லவ் பண்ண வச்சு அவங்களை கூட்டிட்டு போய் பணத்துக்காக வித்துருவான். இது எப்படி அர்ஜுனுக்கு தெரிஞ்சதுன்னா, முரளியோட போனை ஒரு திருடன் திருடிட்டு போயிடுவான். அப்ப அர்ஜுன் தான் அவங்களை சேஸ் பண்ணி பிடிப்பான். இன்னைக்காவது பொண்ணை தூக்கிட்டு வந்துருயா, பணத்தோட ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றதை கேட்டுருவான். இதனாலதான் நம்ம அர்ஜுன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பான்.